செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோக். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோல கடைசியா என்ன நடந்ததுன்னு பாத்திரலாம் வாங்க. கிரவுண்ட்ல ஒரு ஹோல் மாதிரி ஓபன் ஆகுது. எல்லாம் மண்ணா மாறுங்கன்னு கஞ்சு அதுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே வெளியே வர சடோ அவனை பார்த்து ஷாக் ஆகுறான். ஷாக்ல இருக்க சடோவோ, டே கஞ்சு எங்கடா போனேன்னு கேட்க, கஞ்சுவோ என்னது எங்க போனேன்னா, நீங்க தான் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க, உங்களை தேடிதான் நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு ஆத்திரத்துல கத்தி, பரவாயில்ல கரெக்டான டைமுக்கு தான் என்ட்ரி போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டாச்சுஸ் எதிர்க்கிற வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கும், இப்ப நான் என்னோட சாண்ட் மேஜிக் பவரை காட்டலான்னு கஞ்சு ஒரே எக்ஸைட் ஆகுறான். எக்ஸைட்மெண்ட்ல இருக்க கஞ்சுவை பார்த்து, நான் சொல்றத கேளுன்னு சடோ கத்த, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்னு கஞ்சுவும் சொல்றான். அப்ப ஏதாவது ரியாக்ஷனை கொடுடான்னு சடோ அவனை கத்தி, உனக்கு இந்த மாதிரி சின்ன வேலை எல்லாம் பிடிக்குமா கஞ்சு? இச்சிகோ எப்பவுமே அவனுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தான் பாப்பான், அவனோட இயல்பே அதான், அதனால அவன் திரும்பி வரத்துக்காக இந்த கேஸ்ல கிளியர் பண்ணி ஒரு பாதையை உருவாக்குறது தான் நம்ம வேலைன்னு சடோ சொல்ல, சடோவும் கஞ்சுவும் அந்த ஸ்டோன் ஸ்டாச்சுஸை எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சடோவும் கஞ்சுவும் அந்த ஸ்டோன் ஸ்டாச்சுஸ் கூட போட்டுட்டு இருக்க சண்டைனால அந்த சில்பன் கேஸ்லே பயங்கரமா டேமேஜ் வாங்க, அதோட டெப்ரிஸ் எல்லாம் இடிஞ்சு கீழே விழுது. அதை கீழே படுத்துட்டு பார்த்துட்டு இருக்க அஸ்கின், இதெல்லாம் என்ன நோக்கி தான் வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் நான் கொஞ்சம் கூட அசையாம இருக்கிறத என்னாலேயே நம்ப முடியலன்னு அவன் சொல்ல, சில்பர்கோட பில்லர் ஒண்ணு கரெக்டா அவன் தலைக்கு முன்னாடி வந்து விடுது. இதெல்லாம் இவ்வளவு க்ளோஸா வந்தோம் நான் சாகல பாத்தியான்னு வானத்தை பார்த்துட்டே இருக்க அவன், என்னால ஃபீல் பண்ண முடியுது, என்னோட சாவு எனக்கு அவ்வளவு சீக்கிரமா வராதுன்னு என்னால உணர முடியுது, சாவை தள்ளி வைக்கக்கூடிய ஒரே விஷயம் இம்யூனிட்டினா அப்ப நான் என்னோட இம்யூனிட்டிக்கு தான் நன்றி சொல்லணும்னு. நீ என்ன நினைக்கிற யோரோயிச்சி ஷியோன்னு அஷ்கின் பாய்சனோட தாக்கத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருக்க யோரோயிச்சியை பார்த்து கேட்கிறான். அதுக்கு யோரோயிச்சியோ, ஐயோ நான் சரியா கவனிக்கல, நீ ஏதோ உனக்குள்ளே பெனாத்தின்னு இருக்குன்னு நான் விட்டுட்டேன்னு அந்த நிலைமையிலயும் யோரோயிச்சி அஷ்கினை கலாய்க்கிறா. நீ அப்படியே கேட்டுட்டாலும் அஷ்கின் சொல்லி, ஆக்சிஜன் நைட்ரோஜன் கூட ஸ்பிரிட் பார்ட்டிகல் கலந்த ஒரு ஹைபிரிட் கிஃப்ட் பாலை வச்சு நான் உன்னை அட்டாக் பண்ணியிருக்கேன், உனக்கு அதை எதிர்த்து போராடவே டைம் சரியா இருக்கும், இதுல நான் பேசுறதையெல்லாம் நீ எங்க கேட்க போற, இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில நீ எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறன்றத நினைச்சாலே எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அஷ்கின் சொல்றான். அதுக்கு யோரோயிச்சியோ, எனக்கு நீ எப்படி இந்த மாதிரி லீத்தல் பாய்சன்ஸ ஏதோ விளையாட்டு சாமா மாதிரி வச்சு என்ன வாழ்வா சாவான்னு போராட விட்டு விளையாடுறத பார்த்து ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றா. ஆனா அஸ்கினோ, நீ எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, இந்நேரத்துக்குலாம் நீ வேற யாரா இருந்தா எப்பவோ செத்து போயிருக்கன்னு சொல்லி, நீ ஒரு நார்மல் சினிகாமின்றத தள்ளி வச்சுட்டு நீ ஒரு பீஸ்ட்ன்ற உண்மையை ஒத்துக்கோ, நீ ரொம்ப மோசமா நடிக்கிறேன்னு சொல்றான். அப்போ யோரோயிச்சியோ அவளை விட இன்னும் மோசமான நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்க யுஷிரோவை பாக்குறா. அவனை பார்த்துட்டு, நான் ஏதாவது பண்ணணும், ஆனா அவனை ஹீல் பண்ற அளவுக்கு இப்போ என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல, இப்படியே போனா இஷுரோவால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு யோரோயிச்சி கஷ்டப்படுறா. அதை பார்த்துட்டு இருக்க அஸ்கின், என் கூட போராடுறதை விட்டுட்டு பின்வாங்கிடுன்னு சொல்லி பட்டுன்னு யோரோயிச்சி முன்னாடி வந்து நிக்கிறான். அவனை பார்த்து யோரோயிச்சி ஷாக்ல இருக்க, நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரியல நாஷ்கின்னு சொல்லி, நான் இவ்வளவு கிட்ட வர வரைக்கும் உன்னால ரியாக்ட் பண்ண முடியலனா நீ சாவ நெருங்கிட்ட போல, நீ என்னதான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் என்னோடதா தான் இருக்கும், இது உனக்கு ரொம்ப லீத்தலா தோணல யோரோயிச்சின்னு அஷ்கின் அவளை பார்த்து கேட்டுட்டு இருக்க, உண்மைதான் இது ரொம்ப லீத்தலான பீஸ் தான் யோரோயிச்சி சான்னு கிசுகே யோரோயிச்சிக்கு பின்னாடி என்ட்ரி போடுறான். கிசுகே அவ பின்னாடி வந்ததை கவனிச்ச உடனே யோரோயிச்சி கிசுகேவோட தவடாலே ஒரு கிக்க விடுறா. அதுல கிசுகே வழியில கதறிக்கிட்டே, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், எதுக்கு என்ன கிக் பண்ணன்னு கேக்குறான். அதுக்கு கோவத்துல இருக்க யோரோயிச்சியோ, நான் எதுக்கு கிக் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா, என் பேக்க பார்க்காம என்ன பாருன்னு கத்த, என்ன மன்னிச்சிடு, உன்னோட பின்னழக கொஞ்சம் குறைச்சி எடை போட்டு சொல்லிட்டேன்னு கிசுகே யோரோயிச்சியோட பேக்க டச் பண்ண வர, ரொம்ப பேசி மறுபடியும் அடி வாங்காத, மன்னிப்பு கேட்டுட்டு என்னோட பேக்ல கை வைக்காதன்னு யோரோயிச்சி கிசுகேவை பிடிச்சி கத்திட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்க அஷ்கின், உராரா கிசுகே என்ன நோன்றதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான்னு கடுப்பாகிறான். அவனை பார்த்து கிசுகேவோ, ஹே உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு அஷ்கினோ, என்னது உன்னை பத்தி தெரியுமாவா, உனக்கு இதை பத்தி தெரியலன்னு நான் நினைக்கிறேன், ஆனா உன்னை ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆசட்டா என்னோட மெஜஸ்டி கருதுறாருன்னு சொல்றான். நீங்க என்ன ரொம்ப தூக்கி வச்சிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு கிசுகே சொல்லி, என்ன நீங்க ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படிதானே யோரோயிச்சி சான்னு கிசுகே யோரோயிச்சியோட பேக்க டச் பண்றான். அந்த டச்னால யோரோயிச்சி மேல வேகமா பாய, அதை பார்த்து அஷ்கின் ஷாக் ஆகுறான். ஷாக்ல இருக்க அஷ்கின், என்ன பண்ணா அவன், எப்படி யோரோயிச்சியால அசைய முடியுது, அவன் என்னோட பாய்சனை டிசேபிள் பண்ணிட்டானா, இல்ல நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமாவே உண்மைதானான்னு அஷ்கின் யோசிக்க,
அவனோட மெஜஸ்டி யுவாபஹா அன்னோன் வேரியபிள்ஸ்னால சூஸ் பண்ண 5 மிலிட்டரி ஆசெட்ஸ் பத்தி அவனோட மண்டையில ஓடுது. இச்சிகோ குராசாக்கி அவனோட மறைஞ்சிருக்க அபிலிட்டிஸ்க்காக, கென்பச்சி ஜராக்கி அவரோட காம்பேட் பவர்ஸ்க்காக, இச்சிபே யோசுபே அவரோட விஸ்டம்காக, ஐசன் சோசுகே அவனோட ரேயோட்சுக்காக, கடைசியா கிசுகே உராஹரா அவனோட எதிர்பார்க்க முடியாத ரிசோர்ஸ்ஃபுல்னஸ்க்காக. எவ்வளோ பயங்கரமான பிளானா இருந்தாலும் அவன் ஈஸியா செக்க வச்சிடுவான்னு அஷ்கின் சொல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி டஃப்பானவங்கெல்லாம் எதிரியா வராங்கன்னு அஷ்கின் ஃபீல் பண்றான். வானத்தை நோக்கி ஜம்ப் பண்ண யோரோயிச்சியோ என்னோட பேக்ல என்னத்தை இன்ஜெக்ட் பண்ணன்னு கிசுகேவை பார்த்து கேட்க, அவன் அது ஒரு சீக்ரெட்னு சொல்றான். அதுக்கு திரும்பி கீழே வந்த யுரோயிச்சியோ நாங்க பேசிட்டு இருந்ததை ஒளிஞ்சு கேட்டபோது ரெடி பண்ண இம்யூனிட்டி பூஸ்டர் ஏதாவதா இருக்கும்னு சொல்ல, எக்ஸலண்ட் யுரோயிச்சி சான், நீ எல்லாத்தையும் பட்டுன்னு கண்டுபிடிச்சிடுற. நான் ரொம்ப சீக்கிரமா அதை ரெடி பண்ணதுனால அதோட எஃபெக்டும் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிரும்னு கிசுகே சொல்றான். எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு யுரோயிச்சி கேட்க, என்ன ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு கிசுகே சொல்ல, எனக்கு அது போதும்னு யுரோயிச்சி சொல்றான். அப்படியே ஓடி வந்த யுரோயிச்சி மறுபடியும் அவளோட ஷுன்கோ ரைஜின் சென்காய ஆக்டிவேட் பண்றா. ஆனா அப்போ பட்டுன்னு அவ பின்னாடி வந்த கிசுகே அவளை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்ல, கிசுகேவை பார்த்து ஷாக் ஆன யுரோயிச்சியோ என்னது உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்க, நம்ம அதை ட்ரை பண்ணுவோம்னு கிசுகே சொல்றான். அதுக்கு யோரோயிச்சி இல்ல முடியாதுன்னு சொல்ல, என்ன பட்டுன்னு முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு கிசுகே சொல்லி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுன்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண வர, யோரோயிச்சியோ அதுக்கு தடை போட்டு, நீ சொல்றத கேட்டு நான் அந்த ஃபார்முக்கு மாறுவேன்னு நீ நினைக்கிறியான்னு கிசுகேவை பார்த்து யோரோயிச்சி கோவப்பட, அப்படியா ரொம்ப கஷ்டமா போச்சு போ, எனக்கு ஆசை இல்லதான் ஆனா இப்போ வேற வழி இல்லைன்னு கிசுகே சொல்லிட்டு இருக்க, அப்போ திடீர்னு அஷ்கின் அவனோட ஐரி புஃபைரை வச்சு க்ளோஸா இருக்க அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண, யோரோயிச்சியும் கிசுகேவோ அதை எப்படியோ டாட்ஜ் பண்ணி எஸ்கேப் ஆறாங்க. அச்சச்சோ நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு அஷ்கின் லைட்டா ஃபீல் பண்ண, யோரோயிச்சி ரொம்ப வேகமா அஷ்கின் அட்டாக் பண்ண வரா. ஆனா அதை டாட்ஜ் பண்ண அஷ்கின், உன்னால அசைய முடிஞ்சு நீ சீறி பாயறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி யோரோயிச்சியோட வயித்திலே பஞ்ச் பண்றான். பஞ்ச் வாங்கின யோரோயிச்சி வயித்தை பிடிச்சிக்கிட்டு கீழே விழ, அவளை பார்த்த அஷ்கின், நீ உன்னோட நார்மல் ஸ்டேட்ல இருக்கும்போது நான் உன்னை பாய்சன் பண்ணதுனால இப்போ நீ கொஞ்சம் ரிகவர் ஆகி இருந்தாலும் இந்த நிலைமையில என்னை டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறியான்னு கேக்குறான். வழியில தவிச்சிட்டு இருக்க யோரோயிச்சிய கிசுகே கூப்பிட, கொஞ்சம் தள்ளி கையில ஏதோ பேப்பர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க கிசுகே யோரோயிச்சிய பாக்குறான். அந்த பேப்பர்ல, இந்த பேஜை நான் கிழிச்சனா நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவேன்னு போட்டு இருக்கு. யோரோயிச்சி அதை பார்த்து ஷாக்ல இருக்க, கிசுகே அந்த பேஜை கிழிச்சிடுறான். உடனே அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்க, அதோட ஃபோர்ஸ்னால தூக்கி வீசப்பட்ட அஷ்கினோ என்னது இது என்ன நடக்குதுங்கன்னு கத்த, என்னத்தையோ பார்த்து ஷாக் ஆகுறான். அங்க யோரோயிச்சி அவளுக்கு பிடிக்காத மிருகத்தனமான ஷின்ஷுன் ஷோயங்கா ஃபார்ம்ல இருக்கா.